ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ரமணன். இன்றைக்கி நாம் வீட்லேயே வெளியே வாங்குற மாதிரி பெர்ஃபெக்டாக சாஃப்டாக மேஷ்மெல்லோ எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 120 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 30 கிராம் ஜெலாட்டின் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 10 minutes அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 250 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 125 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்க, நல்ல கொதி வந்துடுச்சு. நல்ல ஒரு கம்பி பதத்தில் சுகர் சிரப் ரெடி ஆகணும். ஓகேங்க, சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலாட்டின் மிக்ஸ்டை இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 minutes நம்ம குக் பண்ணணும். இது நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரும். வந்ததுக்கப்புறமா நாம் இதை எடுத்து வச்சிடலாம். நல்ல ஜெல்லி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நாம் இதை பீட் பண்ண போகிறோம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறேன். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உள்ள நார்மல் பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நாம் 2 கலர்ஸில் இதை ரெடி பண்ண போகிறோம் மேஷ்மெல்லோ. அப்போ தான் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம் கீழே வெனிலா எசன்ஸ் வச்சு ரெடி பண்ண ஒயிட் கலர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ளதில் நாம் இன்னொரு கலர் ரெடி பண்ணணும். ஓகேங்க, இது நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கையால் கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக அப்ளை ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சிங்க. இதை நாம் இப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நாம் பேலன்ஸ் வச்சுருந்த க்ரீமியில் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாம் பீட் பண்ணிடலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இன்னொரு ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக ரெடி பண்ணிடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் லைட்டாக க்ரீமியாக இருந்தாலே போதும். இதையும் நல்லா தட்டி விட்டுருக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஒரு 3 hours வச்சுருங்க. 3 hours ஆகிடுச்சிங்க. இப்போ நாம் இது மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கீழே கொஞ்சம் மாவு இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நாம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஓரமாக இப்படி லைட்டாக இது பண்ணி பார்த்தாலே தெரியும், சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த சைடும் கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம ஜெல்லியான மேஷ்மெல்லோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய நைஃப் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக உள்ள நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது ஜெல்லியாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல மாவு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வரும். நீங்கள் கட் பண்ண கொஞ்சம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நாம் இப்போ இன்னொரு சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பெர்ஃபெக்டான சூப்பராக சாஃப்டியான மேஷ்மெல்லோ ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.